நீ பட்ட பகல முகமூடி கொள்ளுகிறேன். அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டோக்காரா இருந்தா பாட்டக்காரா இருந்தா எனக்கு என்னங்க? அவன் மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல ஐ மீன் இல்லீங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோவோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங்க. ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாமே இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது, சீக்கிரமா வாடா. நானோ எங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துட கூடாது? ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் a pleasant surprise. என்ன சென்ட் போட்டுருக்க? கருவாடு சென்ட். ஓ கருவாடு, மோந்து பாரு. வா வாளே கருவாடு. வாட் இஸ் திஸ்? டேய் இது யாரு? கருவாடு. இவன் இருக்கிறது தெரிஞ்சா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய் அப்புறம் வேலா எடுத்துட்டு போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் இருந்தாதான் ஞாபகம் வந்துச்சு. நான் இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு. அப்புறம் சொல்ற இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான். ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டை அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ஃப்ளூட் ராமசாமி. ட்ரம்பெட் ஃப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சை பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா, நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல? நான் ஒரு 2-3 மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாடை குழம்பு வச்சு திட்டு போயிடலன்னா? பாருங்க, நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன துணி துவைக்க வந்தோம்? இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி. யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போற? கசாப் கடையில ஆட்டை கட்டிட்டு வெட்டுறாங்க, புனிய வச்சு கப்புன்னு வெட்டது இல்ல? அது மாதிரிதான். டேய், யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சால கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது 3 வயசுல எடுத்த போட்டோ. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான். இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லும். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமான ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எது? வெத்தலையத்தான். வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, ஏதா இருக்காங்கறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா. அதெல்லாம் வேணாண்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க். ஆரம்பிச்சுட்டு பாத்தியா? நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மணி மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போடா. அவனை ஊதுறான்.